அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் இப்போ சிம்பிளாக எக்கு கறி, சப்பாத்தி, ரோட்டி, நான், சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரேவி பண்ண போகிறேன். ஸோ நான் ஒரு 8 முட்டை எடுத்திருக்கேன். அதை நல்லா வேக வச்சுட்டு இந்த பாருங்கள், அந்த இதில் வந்து ஃபோக்கில் வந்து கொஞ்சம் ஹோல் போட்டோம்னா அந்த கிரேவியோட மசாலாலாம் அது உள்ளே போயிட்டு அந்த முட்டையிலேயே நல்ல அந்த மசாலா ஊறி இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட. ஸோ அது தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயை வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கும் கம்மியாக தான் போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் மசாலா வாடை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட எக்கையும் போட்டு எக்கை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் கிரேவி. இனிமேல் இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. நல்லா அந்த ஹோல் போடுறதுனால அந்த முட்டையில் மசாலா நல்லா உள்ளே இறங்கி கிரேவி விட முட்டை டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரெண்டு வீட்டுக்கு வந்து 2 முட்டை வைக்கிறதுக்கு பதிலாக 3 முட்டை வச்சிங்களேன், அடுத்த சைட் டிஷ் கேட்க மாட்டாங்க. இல்லைனா 2 முட்டை வச்சிங்கன்னு வச்சுங்க, என்னம்மா சைட் டிஷ் இல்லையா அப்படின்வாங்க. ஸோ 3 முட்டை வச்சுன்னா இதுக்கு மேலே கேட்டால் நமக்கு பிரச்சனை அப்படின்ட்டு 3 விட்டுருவாங்க. இது அப்படியே கூட ஃப்ரை பண்ணியிருக்கோம்ல, இது அப்படியே சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கு. அதே கடாயிலேயே ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் பாதி பிரியாணி இலை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், பாதி அந்த ஸ்டார் பூ இல்லையா அதையும் போட்டிருக்கேன், பட்டையும் போட்டிருக்கேன் கொஞ்சம். ஸோ கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை நல்லா எடுத்து கழுவி அதையும் போட்டு வதக்குங்க. அது நல்லா இந்த இதில் வறுக்கும் போது அது கிறிஸ்பி ஆகிடும், நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ அந்த ஸ்மெல்லே நல்லா வருது கருவேப்பிலை ஃப்ரை பண்ணும்போது. ஸோ அது கூட 2 பெரிய வெங்காயம், நான் 8 முட்டை எடுத்திருக்கேன் இல்லையா, அதனால் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 6 முட்டை எடுத்திங்கன்னா மீடியம் சைஸில் 2 எடுத்துக்கோங்க, நமக்கு வீட்டுக்கு எடுத்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான். நல்லா வெங்காயம் வதங்கினோங்க. நல்லா வதங்கிடுச்சு. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம முட்டையில் வேறு போட்டிருக்கோம். ஸோ அதோட எண்ணெய் அந்த மசாலா கொஞ்சம் மீந்திருக்கு. ஸோ இவ்வளோ போட்டால் போதும். ஸோ 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். காரமும் அதாவது காரமும் உப்பும் உங்கள் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்கள் எப்படின்னு தெரியாது இல்லையா, ஒவ்வொருத்தரோட வீட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் உப்போட தன்மையும் மிளகாத்தூளோட தன்மையும். ஸோ அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டிருக்கேன், 3/4 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கு. அடுத்து கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. அது கூட பெப்பர் தூளும் போட்டுட்டு இதுக்குன்னு ஃப்ரை பண்ண அரைச்சி போயிருக்கோம். கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க வீட்டில், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சமையல் செய்யும்போது போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்லா எல்லா பொடியுமே கொஞ்சம் அரைச்சி வச்சுருவேன், ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுருவேன், சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து 2 தக்காளி, பெரிய வெங்காயம் எடுத்தோம்ல, எனக்கு 8 முட்டைக்காக பெரிய வெங்காயம் 2 எடுத்தேன். அதோட சின்ன சைஸில் 2 தக்காளி, வெங்காயத்தோட ஒரு அளவுக்கு கம்மியாக வர மாதிரி. இல்லைன்னா தக்காளி ஜாஸ்தியாக போட்டோன்னா புளிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தக்காளி போட்டோன்னா உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி கொஞ்சம் தண்ணி கூட போட்டு கூட நல்லா வதக்குங்க. நல்லா அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகும். தண்ணி ஊற்றி நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன், அது மிஸ் ஆகிடுச்சு காட்டுறதுக்கு. ஸோ நல்லா மசாலா வதங்கினதுக்கப்புறம் பேசன் பவுடர், அதாவது கடலை மாவு பவுடர், அது கொஞ்சம் போட்டு கிளறி விட்டுட்டு இந்த மசாலா வேகிறதுக்கு திரும்ப தண்ணி ஊற்றுங்க. நமக்கு தேவையான அளவு இப்போ எவ்வளோ கிரேவி வேணும் அப்படின்ற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சு மீடியமில் வச்சு வேக விடுங்க. நல்லா மசாலா வெந்திருக்கும்.
கொஞ்சம் எடுத்து பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை இதோடு சேர்த்துட்டோம்னா முட்டை கறி முட்டை மசாலா சூப்பராக இருக்கும் சாப்பிட. கட்டாயமாக இதை ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இது சாதத்தோடையும் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா திருப்பி விடுங்க. அப்படி இப்படின்ட்டு நல்லா இருக்குது. ஸ்மெல்லே சூப்பராக அப்படியே இருக்குது. கேக் ஸ்மெல் பண்ணும்போதே அவ்வளோ நல்லாயிருக்கு. சரி, இது கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலையை வந்து நல்லா வைன் சாப் பண்ணி போடுங்க மேலே. அதுதான் அழகுபடுத்துது, அழகு ராணி கொத்தமல்லி. ஸோ எந்த ஒரு கிரேவியோ இல்லை எந்த ஒரு இதுக்கும் நீங்கள் கொத்தமல்லி போட்டிங்கன்னா அதோட இதே லுக்கே அழகாயிடும். ஸோ நான் சப்பாத்திக்கு போடுறதுனால கொஞ்சம் பட்டர் எடுத்து போட்டிருக்கேங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டிருக்கேன். நீங்கள் சாதத்துக்கு சாப்பிட்றதுனா பட்டர் போட்டாலும் சரி போடலாம். நாங்கள் சாதத்துக்கு நம்ம நான் பட்டர் போட மாட்டேன். இது ரோட்டி நான் இது மாதிரி செய்யும்போது பட்டர் போட்டுக்கலாம். அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கணும். பாருங்கள், நல்லா கிரேவி நல்லா வந்துடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. நல்லா ஊறி இருக்கும் இந்த முட்டையும், அதுக்குள்ளே மசாலா இறங்கியிருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.